இல்லை, அதிமுக 3வது இடத்துக்கு செல்லும் என்று நீங்க தான் கடந்த வாரம் வந்து சொன்னீங்க. ஆனா இப்போது அந்த மாநாட்டில் எம்ஜிஆர் படத்தையும் அண்ணா படத்தையும் வச்சிருக்கிறார். அண்ணா திமுக இதற்கு எந்த விதமான ஒரு எதிர்ப்பையோ அல்லது கருத்தையோ விமர்சனத்தையோ சொல்லலை. அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கட்சியின் மூலவர்களான அண்ணாவையும் எம்ஜிஆரையும் புதிதாக கட்சி ஆரம்பித்த ஒருத்தவர் அவருடைய மாநாட்டில் வைத்திருப்பது தாவேகா மாநாடா அதிமுக மாநாடா சார்? அது நல்ல கேள்வி, அருமையான பதில். இருக்கட்டுமே, அதிமுக மாநாடாக என்ன தவறு? அதிமுக தலைவர்களையும் அதிமுக கொள்கையையும் ஏற்றுக்கொண்டு அதை ஒப்புக்கொண்டு அங்கே அந்த படத்தை எல்லாம் வைக்கும் பொழுது பார்த்து பரவசப்படுவோம், பாராட்டுவோம். சார், அசம்பிளியில இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மாவை பாராட்டுகிறார், தலைவரை பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அமைச்சர்கள் கூறி பாராட்டுகிறார்கள். இதை நாம் கண்காக பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் செய்கிறது. அதைத்தானே புதிதாக கட்சி ஆரம்பித்து நான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த விஜய் அவர்களும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் மற்றவர்களும் எண்ணுகிறார்கள், சொல்கிறார்கள் என்றால் அவர் திராவிடன் ஐடியாலஜி, திராவிட நதியில் நீந்தி அங்கே வெற்றி பெற வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு அந்த கனவோடு பயணிக்கிறார்கள். இதுல என்ன தவறு? என்ன கண்டு இரண்டு தலைவர்கள் தானே. தவறுன்னு சொல்லல. ஆனா ஒரு நதியில நீந்தலையா சார்? ஒரு திராவிட நதியில் நீந்துவதற்கு தந்தை பெரியார் படம், தேசிய நீரோட்டத்தில் கலப்பதற்கு காமராஜர் படம், தமிழ் தேசியம் எனது ஒரு கண் என்கிறார், அதன் பின்னர் அஞ்சலை எம்மாள் என்கிறார், சேர சோழ பாண்டியர் என்கிறார், வேலுநாச்சியார் என்கிறார், இப்போது அண்ணா என்கிறார், எம்ஜிஆர் என்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களையும் ஒரு அவியல் மாதிரி வச்சுக்கிட்டு நான் தாவேகா மாநாடு அப்படின்னா எப்படி சார்? அதான் கேட்கிறேன். எல்லா தலைவர்களையும் ஒரு ஏற்றுக்கொண்டு கட் அவுட் வைக்கவில்லை. அங்க என்ன மோடி கட் அவுட் பாத்தீங்களா? கொள்கை எதிரின்னு சொல்லிட்டாரு. பாஜக கொள்கை எதிரி, திமுக வந்து அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு. ஆனா திமுகவின் அரசியல் தலைவரான அண்ணாவின் கட் அவுட் தான் மாநாட்டு முகப்பில் இருக்கிறது. அண்ணா திமுகவுடன் கூட்டணி இல்லை, ஆனால் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுகவின் உள்ள தலைவரான எம்ஜிஆரின் படமும் அவர்கள் முன்னிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அதிமுகவினர் கூட எம்ஜிஆரையும் அண்ணாவையும் இந்த அளவுக்கு முன்னிலைப்படுத்தலை, அண்மை காலங்களில் முன்னிலைப்படுத்தியது போல தெரியல சார். அதான் கேட்கிறேன். வானோங்கி பறக்கின்ற வள்ளல் தந்த கொடியேந்திய தொண்டர்கள் தன் தோல் மீது கொடியையும் தலைவர் படங்களையும் சுமப்பதற்கு தயாராக இருக்கிறார்களே தவிர அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் படத்தை இங்கே எடுத்து சொல்ல செல்லவோ சுமக்கவோ தயாராக இல்லை. அதைதான் விஜய் பிரதிபலிக்கிறார். இங்கே மிக தெளிவாக அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார். பழனிசாமி அவர்களுக்கு பக்கபலமாக பிஜேபி கூட்டணி என்று சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இல்லை என்றால் இருக்கிறது என்கிறார். அவர் பின்னால் செல்லுகிறார்கள். ஆகவே அவர்கள் போய் இந்து முன்னணி மாநாட்டிலே கலந்து கொள்கிறார்கள், அவர்களுக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். அதையெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்க முடியவில்லை. ஒரே கருத்து சார், பெருந்தலைவர் காமராஜர் தேசிய நீரோட்டம் மாத்திரம் அல்ல, அப்பெருந்தலைவர் காமராஜரை தந்தை பெரியார் பச்சை தமிழன் என்றார். பெருந்தலைவர் காமராஜருக்கும் எங்களுக்கு இருக்கின்ற உறவு உலகத்திலே யாராலும் பிரிக்க முடியாது. அந்த தலைவர் விரல் நீட்டினார், வடக்கில் இருக்கின்ற இந்திரா காந்தி பிரதம மந்திரியார். அந்த தலைவர் கை நீட்டினார், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. இதெல்லாம் நடந்ததா இல்லையா? குலக்கல்வி திட்டத்தை ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்றார் பெருந்தலைவர் காமராஜர். அவருடைய ஆட்சியில ஒரு தவறை கண்டுபிடிக்க முடியுமா? ஒரே ஒரு ஊழல் குற்றச்சாட்டை அவர் மீது சொல்ல முடியுமா? அந்த தாய்க்கே பணம் கொடுக்க முடியாத நிலையில் முடியவில்லை என்று முடிந்ததை கொடுத்து அழகு பார்த்த கர்ம வீரர் காமராஜர். ஆண்டுகள் பலவாய் ஆண்டியின் கோலம் ஆண்டவர் வகுத்த சமதர்ம பாலம் கல்வி கூடம் அத்தனையும் அவன் பேர் சொல்லும் கள்ளம் கபடம் இல்லாதவனு என்று ஊர் சொல்லும் நர்மதை ஆற்றின் கரையினில் பிறந்தான் காந்தி பிரானியில் கங்கை நங்கை நரையில் பிறந்தான் நேரு பிரான் தென்பாண்டி நாட்டின் நதி கரையினில் பிறந்தார் காமராஜர் என்று சொல்வார்கள். சோ அவர் தனிப்பட்ட வரலாற்று மிக்க பெரிய தலைவர் சார். அதனாலதான் தலைவர் என்றார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவர் கொண்டு வந்த திட்டம் பின்னால் சத்துணவு திட்டமாக மாறியது, மெருகூட்டினார் புரட்சி தலைவி அம்மா. ஆகவே அப்படிப்பட்ட தலைவர்கள் படத்தை விஜய் போட்டிருப்பதை நீங்கள் ரசியுங்கள், அதை வரவேற்று பார்க்க வேண்டும். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் ஸ்ட்ரெயிட்டா பாயிண்ட்க்கு வரேன். இப்ப நீங்க 20% ஓட்டு தான் கேட்கிறாரு பழனிசாமி. சரி, ஒரே ரவுண்டு பிரச்சாரம் பண்ணி அந்த 20% ஓட்டு எந்த அளவுக்கு கம்மியாகுமோ, 10% கூட இல்லாத அளவுக்கு நான் ஒருத்தனே பண்ணதான் போறேன். தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் சத்தியம் டிவிக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். நடக்கத்தான் போகிறது. ஆனால் அந்த வாக்குகள் எல்லாம் இப்ப இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீ தேராது எடப்பாடி பழனிசாமி குரூப்
இப்ப பழனிசாமிக்கும் ஆம்புலன்ஸுக்கும் தான் சண்டை.